ஆண்டவருடைய பாதத்துல வச்சுட்டு, கர்த்தாவே இவை எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நடத்துங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணோம்னா ஜெயம் கர்த்தரால வந்துடும். ஜெயம் கர்த்தரால வரும் பொழுது அதை ஒருவரும் அசைக்க முடியாது, அதை ஒருவரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த ஜெயம் அந்த மூமெண்ட்டுக்கு மாத்திரம் இருக்கிற ஜெயமா இருக்காது, அது நித்திய 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 நித்தியமா இருக்கிற ஜெயமா நம்மளுக்கு வரும். அதனால்தான் ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால தான் வரணும், கர்த்தரால வரணும். நம்ம ஒரு ஜெயம் எடுத்துட்டு சும்மா அப்படி இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஜெயம் எப்படி வந்தது? இது கர்த்தரால வந்திருந்தா அது உண்மையான செலிப்ரேஷனா நம்மளுக்கு இருக்கணும், ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்திருக்கணும். இப்போ குதிரைகள் எல்லாம் போருக்கு ஆயத்தான் படுத்துறாங்க, ஆனா ஜெயம் எப்படி வருது? கர்த்தரால தான் வருது. அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு காலங்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ராஜாக்களும் கர்த்தரை அண்டினவங்களாம் ஜெயம் எடுத்தாங்க இல்லையா? அப்ப அந்த யுத்தத்தை எல்லாம் அவங்க சரி பண்ணாங்க, ப்ரிப்பேர் பண்ணாங்க, அதனாலயா? இல்ல, அந்த ஜெயம் விக்டரி அப்படின்னாலே கர்த்தர் தான், யெகோவா நிசி அவர். அதனால ஜெயம் நம்மளுக்கு எந்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் விளைய செய்கிற தேவன் அவராயிருக்கிறார் இல்லையா? விளைய செய்கிறார். விளைய செய்தாதானே காரியங்கள் வாய்க்கும். சீட்டு மடியில போடதான் படும், ஆனா காரிய சித்தி கர்த்தரால் தான் வரும். நான் நினைப்பேன், ஒரு சீட்டு போட்டு எடுக்கிறதுனா அந்த சீட்டுல இருக்கிற பேரை மாத்த கூட என் தேவன் வல்லமை உள்ளவர், அவரால கூடாதது எது இருக்குது? தோத்து போற நேரத்துல அந்த குதிரையை ஜெயிக்க வைக்க என் தேவனால முடியும். தோல்வியான பாதையில் இந்த நாள்ல நம்ம சென்று கொண்டிருக்கிறோமோ அதை பத்தி ஒரு நாளும் கவலைப்படாம, ஜெயம் எனக்கு கர்த்தரால வரும், கர்த்தர் எனக்கு ஜெயம் தருகிற தேவன், அவர் ஜெயித்தவர், அவர் எனக்குள்ளாக இருக்கிறார்ன்றத நம்ம அந்த வார்த்தைகளை சுதந்திரித்து அதை அறிக்கை இட்டுக்கொண்டே இருந்தோம்னா ஜெயம் நம்மளுது தானே. ஜெயிப்போமா இந்த நாள்ல? கர்த்தருக்குள்ளாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய காரியங்கள் என்னென்னலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ எல்லாத்துலேயும் ஒரு ஜெயத்தை கொடுப்பாராக. கர்த்தருக்குள்ளாக உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆமென்.